கண்டி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு பக்கத்துல ஒரு கார்ல சடலமா மீட்கப்பட்ட இந்த பெண் வைத்தியரோட மரணம் திட்டமிட்ட ஒரு கொடூர கொலை அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய புதிய தகவல். இந்த விசாரணைகள் நாளுக்கு நாள் தீவிரமடைய இந்த சம்பவம் தொடர்பா விசாரிக்க போன போலீசாருக்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மரணத்துக்கு பின்னாடி இருந்தது அந்த ஒரு நபர் கிடையாது. இது ஒரு சர்வதேச மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா இன்னும் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கு, இன்னும் யார்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு, அது தொடர்பா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஜூன் மாதம் 17 அம்பாறை ஹாஸ்பிட்டல்ல பௌதீக சிகிச்சை நிபுணரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 33 வயது இருக்கக்கூடிய ஷம்யா தர்ஷினி அப்படிங்கிற இளம் பெண் தெல்தெனிய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஒரு கார்ல சடலமா மீட்கப்படுறாங்க. ஆரம்பத்துல இவங்களுடைய மரணம் ஒரு சாதாரண மரணம் தான் அப்படின்னு நினைச்ச போலீசாருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விசாரணைகள்ல இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் கிடைக்குது. ஷம்யாவை கொலை செஞ்ச அவங்களுடைய மர்ம காதலன் தலைமறைவாகி இருந்த பின்னணியில அவரை தேடுறதுக்கு பொதுமக்களுடைய உதவி வேணும் அப்படின்னு பொதுமக்களோட உதவியையும் போலீசார் நாடி இருந்தாங்க. சந்தேக நபருக்கும் நுவரெலியா, கொழும்பு, கம்பஹா வரைக்கும் நீண்டுகிட்டே போகக்கூடிய கோடிக்கணக்கான நிதி மோசடிகளுக்கும் என்ன தொடர்பு? இவங்களுடைய காதலன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சந்தேக நபர் திருமணமானவர். அப்போ திருமணமான மனைவியும் கூட இந்த சம்பவங்களுக்கெல்லாம் தொடர்பு பட்டிருக்காங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் போலீசாருக்குள்ள எழுப்பப்படுது. அம்பாறை பொது வைத்தியசாலையில பிசியோதெரபிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த இளம் பெண் வைத்தியர் ரொம்பவே அமைதியான, நேர்மையான ஒரு வைத்திய அதிகாரி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் பதிவான நாள்ல பல சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்தது. அது சமூக வலைதளங்கள்லையும் அதிக அளவுல பகிரப்பட்டு வந்தது. இப்படியான பின்னணியில போலீசார் இது தொடர்பா விசாரணைகள் ஆரம்பிச்ச சந்தர்ப்பத்துல முதற்கட்ட விசாரணைகள்ல இந்த சம்பவம் நடக்கிற அன்றைய தினம், அதாவது இந்த பெண் வைத்தியர் கொலை செய்யப்படுறதா சந்தேகிக்கப்படக்கூடிய அன்றைய நாள்ல அவங்களுடைய காதலன்னு சொல்லப்படக்கூடிய இப்போ இந்த சம்பவத்தோட சந்தேக நபர் கூட தான் இருந்திருக்காங்க. இந்த கொலை நுவரெலியால இருக்கக்கூடிய ஒரு அதிசொகுசு ஹோட்டல்ல தான் நடந்ததா சந்தேகிக்கப்படுது. அந்த ஹோட்டல்ல இருந்து சிசிடிவி காட்சிகள் தான் வெளியாகி இருந்தது. ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சந்தேக நபர் தலைமறைவாகினதுக்கு அப்புறமா எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பிச்சு ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல போலீசார் என்ன பண்றாங்கன்னா, இந்த அதிசொகுசு ஹோட்டல்ல இருந்த அதிகாரிகள் கிட்ட விசாரணைகளை ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த அதிகாரிகள் கிட்ட இருந்துதான் இந்த சந்தேக நபரோட என்ஐசி நம்பர் பெற்றுக்கொள்ளப்படுது. என்ஐசி நம்பரை போலீசார் செக் பண்ணி பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு தெரிய வருது, இவர் ஒன்றும் சாதாரண ஒரு சந்தேக நபர் கிடையாது. நாடளாவிய ரீதியில பல மோசடி சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் அப்படிங்கிற விஷயம் போலீசாருக்கு தெரிய வருது. அடுத்தடுத்து நடந்த விசாரணைகள்ல இந்த சந்தேக நபர் ஹொரம்பாவ கொஸ்கொல்ல பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறது தான் அடையாளம் காணப்படுது. இவருடைய தொழிலே என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி படித்த பணக்கார பெண்கள் கிட்ட பணத்தை மோசடி செய்யறது தான் இந்த சந்தேக நபரோட முக்கியமான ஒரு தொழிலாவே இருந்திருக்கு. இதெல்லாத்தையுமே தாண்டி இந்த சம்பவத்தோட மிக முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சந்தேக நபருக்கு எதிரா பல நீதிமன்றங்கள்ல முக்கியமான வழக்குகள் இருக்கு. அதோட பட்டியலும் கூட இப்போ வெளியாகி இருக்கு. இதுல முதலாவது வழக்கு எங்க அப்படின்னா, கம்பஹா மேல் நீதிமன்றத்துலதான் பதிவாகி இருக்கு. அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஒரு பெண் கிட்ட மட்டும் 1,18,00,000 ரூபாய் மோசடி செஞ்ச வழக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சொகுசு வாகனத்தை சட்டவிரோதமா பயன்படுத்தின வழக்கும் கம்பஹா மேல் நீதிமன்றத்துல பதிவாகி இருக்கு. அதை தாண்டி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துல 2 வழக்கு பதிவாகி இருக்கு. அதுல முதலாவது வழக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அதுவும் கல்யாணம் பண்றதா சொல்லி ஒரு பெண்ணை ஏமாற்றி பண மோசடி செய்யப்பட்டிருக்கு. அதே புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துல இன்னொரு வழக்கு பதிவாகி இருக்கு. அது இன்னொரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்யறதா சொன்ன ஒரு வழக்கு. அங்கேயும் பண மோசடி செய்யப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு. அதை தாண்டி திஸ்ஸமஹாராம நீதிமன்றம், அங்க என்ன வழக்கு பதிவாகி இருக்கு அப்படின்னா, சொகுசு வாகனங்களை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சு தாரதா சொல்லி பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு வழக்கும் பதிவாகி இருக்கு. அதுவும் புதுக்கடை நீதிமன்றத்துல தான். அந்த வழக்கு என்ன அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வாங்கி தர்றதா சொல்லி ஏழை மக்கள் கிட்ட
பண மோசடி செய்யப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமே பண மோசடி வழக்கு தான் இந்த சந்தேக நபர் மூலமா நாடளாவிய ரீதியில பல பாகங்கள்ல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல இப்ப இவருக்கு எதிராக வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே எப்போ தெரிய வருது அப்படின்னா, இப்ப போலீசார் வந்து இந்த ஒரு கொலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த சந்தேக நபர் தொடர்பா அடுத்தடுத்த விசாரணைகளை மேற்கொள்றாங்க. அவருடைய ஆளடையாளம் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது அவர் அந்த உயிரிழந்த பெண் வைத்தியர்கிட்டையும் போய் தான் சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல தான் அவருடைய அட்ரஸ் இருக்கு, அவருக்கு வந்து கல்யாணம் ஆகல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கனடாக்கு கூட்டிக்கிட்டு போறேன், அதுக்காக பணம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த உயிரிழந்த பெண் வைத்தியர்கிட்டையும் கூட கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு. அப்படி பல தகவல்கள் இப்போ இந்த சந்தேக நபர் தொடர்பா வெளியாகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த சந்தேக நபரோட குடும்பத்தினர் அவருடைய தாயார்கிட்டையும் சகோதரன் கிட்டையும் கூட வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுல சகோதரன் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் பண மோசடி செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அதனால அவருடைய பெயர் சொல்றதுக்கு கூட, அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு கூட நாங்க விரும்ப மாட்டோம். அவர் ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி பல மோசடி வழக்குகள்ல சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களே வந்து இந்த சந்தேக நபர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்போ இப்படியான பின்னணியில தான் இந்த லிஸ்ட்டை வந்து போலீசார் வெளியிட்டிருக்காங்க. இந்த நீதிமன்றங்கள்ல இந்த வழக்குகள் அவருக்கு எதிராக இருக்கு. அது எல்லாமே வந்து பண மோசடி வழக்குகளும், அது மட்டும் இல்லாம இந்த காரை இறக்குமதி செய்யறது, வாகனங்களை இறக்குமதி செய்யறது, அதுவும் இந்த பண மோசடி ரிலேட்டடா தான் இவருக்கு எதிராக வழக்குகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம புதுக்கடை, ஹொரண, கடுவல அப்படின்னு சொல்லி இலங்கை முழுவதும் இவருக்கு எதிராக பல கோடி ரூபாய் மோசடி வழக்குகள் நிலுவையில இருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதமே இவரை வந்து இந்த சந்தேக நபரை பாலியகுட போலீசாரும் மோசடி விசாரணை பிரிவினரும் சேர்ந்து தேடுதல் வேட்டை மூலமா கைது செஞ்சிருக்காங்க. கைது செஞ்சாலும் கூட அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிணையில வெளியில வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பிணையில வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் கூட அவர் தன்னோட மோசடி செயல்பாடுகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா நுவரெலியா தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய விசேட ரகசிய அறிக்கையில இன்னொரு உண்மையும் வெளியாகி இருக்கு. அந்த தகவல், அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த பல கோடிக்கணக்கான மோசடி வலைப்பின்னலுக்கு பின்னாடி இந்த சந்தேக நபரோட மனைவிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலா இருக்கு. ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். கணவர் பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கும் போது அதற்கு அவருடைய மனைவியும் கூட உடந்தையா இருந்திருக்காங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மோசடி, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாற்றி பணம் மோசடி செய்யறது, இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பின்னாடி மிக முக்கியமான மூளையா இருந்து செயற்பட்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா இந்த சந்தேக நபருடைய மனைவி அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு. இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில இப்ப இந்த சந்தேக நபர் தன்னோட 3 பிள்ளைகள், அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான இந்த சூத்திரதாரியா இருந்தவருடைய மனைவி எல்லாருமா சேர்ந்து தலைமறைவாகி இருக்காங்க. இப்போ குற்றப்புலனாய்வு திணைக்களம், அதாவது சிஐடி, அது மட்டும் இல்லாம போலீஸ் நிலையங்கள், சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மோசடி செஞ்ச சந்தேக நபரையும் அதுக்கு துணையா இருந்த மனைவியையும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஷம்யா தர்ஷினி அப்படிங்கிற இந்த பெண் வைத்தியரோட சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க கிட்டையும் வந்து இந்த சந்தேக நபர் ஆரம்பத்துல காதலிக்கிறதா சொல்லிதான் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் 8 மாசங்களா தான் இந்த சந்தேக நபரை ஷம்யா தர்ஷினி அப்படிங்கிற இந்த பெண் வைத்தியருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் காதல் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தொடர்ந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு கனடாக்கு போய் செட்டில் ஆகிற ஒரு பிளான்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்காக தான் இவர் வந்து பல இடங்கள்ல கடன் வாங்கி இருக்காரு. அதாவது ஷம்யா தர்ஷினி அதுவும் அந்த சந்தேக நபர் இவங்க 2 பேரும் சேர்ந்து பல இடங்கள்ல கடன் வாங்கி இருக்கதாவும், இந்த கடன் தொடர்பா இருந்த மன உளைச்சல்னாலதான் இவங்க வந்து நுவரெலியால அவங்களுடைய அந்த டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போயிருக்கலாம் அப்படின்னும் ஆரம்ப கட்ட தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது. அங்க போயிருந்ததும் கூட இன்னொரு பெண்ணுடைய கார்ல தான் அப்படிங்கிற தகவல் அதுக்கப்புறம் லேட்டா வெளியாகி இருந்தது. எது எப்படி இருந்தாலும் கூட இவங்க ஆரம்பத்துல நுவரெலியால இந்த அதிசொகுசு ஹோட்டல்ல போய் கிட்டத்தட்ட 10 நாட்கள் அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் தங்கி இருந்த சந்தர்ப்பத்துல ஷம்யா தர்ஷினி அப்படிங்கிற இந்த இளம் பெண் வைத்தியர் வந்து அவங்களுடைய சகோதரனுக்கு
அதாவது அந்த வைத்தியரோட சகோதரனுக்கு வந்து ஃபோன்ல வந்து அடிக்கடி கண்டாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அங்க 10 நாள் இருந்தாலும் கூட, அதுவும் நுவரெலியால இருந்திருந்தாலும் கூட அவங்க சரியா உணவு உட்கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து அவங்களுடைய சகோதரனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சாப்பிடல, ஒழுங்கா சாப்பிட முடியல, ஒருவேளை இவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கலாம், அதனால இவங்க இப்படி சாப்பிட முடியல, ஒழுங்கான ஒரு உணவை வந்து நான் எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவங்களுடைய சகோதரன் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இவங்க உயிரிழந்ததுக்கு அப்புறமா தான் வெளிவருது. இப்போ போலீசார் இந்த சம்பவம் தொடர்பா என்ன சந்தேகம் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஷம்யா தர்ஷினி அப்படிங்கிற இந்த வைத்தியரையும் கூட காதலிக்கிறதா சொல்லி அவர் வந்து ஏமாற்ற முயற்சி செஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவருடைய இந்த நேரடி மோசடி, பண மோசடி பின்னணி அப்படிங்கிறது வந்து இந்த வைத்தியருக்கு தெரிய வந்திருக்கலாம். அதனால இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வாய் தர்க்கம் அப்படி இல்லைன்னா சிக்கல்கள் வந்திருந்ததுனால இவங்களை வந்து மௌனிக்கிறதுக்காக, அவங்க வெளியில சொல்லிடக்கூடாது, இவருடைய இந்த மோசடி செயல்களை வந்து வெளியில சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வைத்தியரை கொலை செஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கார்ல கூட்டிக்கிட்டு வந்து இந்த தெல்தனிய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல விட்டு அவரை தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் போலீசார் இப்போ வரைக்கும் வெளியிட்டு இருக்கக்கூடிய சந்தேகமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இப்ப இவங்களுடைய மனைவி இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இவருக்கு பல இடங்கள்ல இந்த நிதி மோசடி சம்பவங்களோட தொடர்பு இருக்கிறதுனால இன்னும் ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் ஒண்ணு இவருக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்களும் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அதுவும் இங்க இருந்து காசை வந்து இப்ப கனடாக்கு போறதா தானே பண மோசடி செய்யப்பட்டிருக்கு. அப்போ சர்வதேச ரீதியான ஏதாவது ஒரு மாஃபியா தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற ரீதியிலான விசாரணைகளும் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. இன்னைக்கு இன்னும் பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்வாதாரத்தையும், அதாவது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய பெற்றோர்கள் மூலமா ஒழுங்கான ஒரு கல்வி அவங்க முறையா எடுத்துக்கிட்டு ஒரு டாக்டர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இலகுவான ஒரு விடயம் கிடையாது. இந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டமான ஒரு படிப்பு தான் இந்த டாக்டர் ஆகிறது, வைத்தியர் ஆகிறது அப்படிங்கிறது. சின்ன வயசுல இருந்தே அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய கல்வி முறையை வந்து ஒழுங்கா கற்று இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க, ஒரு வைத்தியரா இருக்காங்க. அதுவும் அம்பாறை பொது வைத்தியசாலையில் அவங்க வந்து ஒரு பிசியோதெரபிஸ்டா இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க அழகா அமைச்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு பிரச்சனையினால அவங்க உயிரிழந்து அவங்க மரணிச்சிருக்கிற இந்த சம்பவம் வந்து நாடளாவிய ரீதியில ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஒருத்தரை நாங்க நம்பும் போது, ஒருத்தரை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாங்க இன்வால்வ் பண்ணிக்கும் போது எந்த அளவுக்கு அவங்கள பத்தி சிந்திக்கணும், எந்த அளவுக்கு எங்களை பத்தி நாங்க சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினையை இந்த ஒரு சம்பவம் வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதுவும் கல்வி கற்றுட்டு இருக்கக்கூடிய இளம் வயது பெண்களுக்கு கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த சந்தேக நபரை தேடி விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலும் கூட இனி வரும் நாட்கள்ல இப்படியான சம்பவங்கள் பதிவாகாம இருக்கணும் அப்படின்னா, இப்படி காதலிக்கிறதா சொல்லி, திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி பணத்தை மோசடி செய்யக்கூடிய இந்த மாதிரியான நபர்களுக்கு சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் இப்போ எல்லாராலையும் முன்வைக்கப்பட்டு வருது. இப்ப இவரை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சட்டம் என்ன மாதிரி இவருக்கு செயற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவு வழக்குகளோட தொடர்பு பட்டிருக்காரு, ஆல்ரெடி இவர் கைது செய்யப்பட்டு பிணையிலையும் விடுதலையாகி இருக்காரு. அப்போ எதிர்வரும் நாட்கள்ல என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, இவர் தலைமறைவாகி இருக்கிற இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்பட்டு வருது. ஸோ இந்த சம்பவம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எங்களுடைய நாட்டுல பாதுகாப்பு எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படணும், இப்படி செய்யக்கூடிய நபர்களுக்கு சட்டம் எந்த அளவுக்கு கடுமையாக்கப்படணும், நாங்க எந்த மாதிரி எங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற தொடர்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல நிச்சயமா சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.